விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அவரே நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செஞ்சி மஸ்தான். இப்போ 5 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்று எந்த வகையில உறுதி செய்யப்பட்டிருக்கு? மற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? வணக்கம். குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் 195 தொழிலாளர்கள் 4 மாடி கட்டடங்களில் தங்கி பணிபுரிந்து வந்தார்கள். அது ஏற்பட்ட தீ விபத்தில் அவர்கள் 48 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தீ காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய தூதரகத்தின் மூலமாக அவர்களிடத்திலே அந்த கேட்கப்பட்ட விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படவில்லை. இருந்த போதிலும் தமிழ் சங்கங்கள் மூலமாக அங்கு சேகரித்த செய்தியின் மூலமாக தமிழ்நாட்டை சேர்ந்த 5 சகோதரர்கள் அங்கே தீ விபத்தில் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அதில் ராம கருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், குனாப் ரிச்சார்ட் ராய் என்பவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. பேராவூரணியை சார்ந்தவர் ஒருவரும், புதுவையை சார்ந்த ஒருவரும், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சார்ந்த ஒருவரும் அதில் இருக்கலாம் என்ற செய்திதான் அங்கு தமிழ் சங்கத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்துள்ள செய்தி. உடனுக்குடன் துறை மூலமாக அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக நாம் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கைக்கு மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அங்கு ஏற்பட்டுள்ள தீ விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அங்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக துறை சார்பாக ஒத்துழைப்பு தர வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், இறந்தவர்களுடைய உடலை உடனடியாக மீட்டு அவர்களுடைய உறவினரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் துறை அந்த பணியை மேற்கொண்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமாக செய்தி வந்தவுடன் மீண்டும் அந்த செய்தியை துறை சார்பாக பதிவு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் குவைத்தில் நடந்த அந்த தீ விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நமக்கு உறுதியாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இது சார்ந்த விவரங்களை பெறுவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் நமக்கு தொலைபேசி மூலமாக கொடுத்த தகவலின்படி தெரிவித்திருக்கிறார். இதில் 5 பேர் யார் யார் என்ற அந்த பெயர் விவரங்களையும் தற்போது தொலைபேசியில் பேசிய போது அவர் தெரிவித்திருக்கிறார். சற்று முன்னதாகத்தான் தஞ்சாவூரிலிருந்து அந்த ரிச்சர்ட் ராய் என்பவர் அவர் சார்ந்த தகவல் என்ன என்பது குறித்த கோரிக்கையை குடும்பத்தினர் முன்வைத்திருந்த நிலையில் அந்த உயிரிழந்ததாக அமைச்சர் பகிர்ந்த அந்த பட்டியலில் அவரும் இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கக்கூடியதாக இது இருந்தாலும் கூடுதலாக வேறு யாருக்கேனும் இது போன்ற அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறதா என்பதை விரைவில் உறுதி செய்ய வேண்டிய அவசியமும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. இறந்தவர்களுடைய உடல்களை இங்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் அவர்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது.